கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு திட நம்பிக்கை கிடைக்குங்கிறார். திட நம்பிக்கை அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு விஷயத்தை முழுமையாக நம்புறது, அந்த நம்பிக்கையை விட்டு விலகி போகாமல், சரி இது நடந்தால் நடக்கும் நடக்காமையும் போகும் அப்படின்னு இல்லாமல் நடந்தே தீரும் அப்படிங்கிற அந்த ஒரு திடம் இருக்குது பார்த்தீங்களா, பலம், திடம், அதை விட்டு விலகாத ஒரு விஷயம், அதைத்தான் திடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் சாக்ரிஃபைஸே கிடையாது. அதில் நம்ம சரி பரவாயில்ல அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முழுமையான நம்பிக்கை அது நடந்தே தீரும் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்துக்கு பேர் தான் திடம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. நம்ம கடவுளுக்கு பயந்து ஒரு காரியத்தை செய்கிறப்போ நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அது நடந்தே தீரும். ஏன்னா நான் கடவுளுக்கு பயந்துருக்கிறேன். கடவுள் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். என் ஆண்டவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். என் கர்த்தர் ஒரு நாள் என்னை விட்டு விலகி போக மாட்டார். ஏன்னா நான் அவருக்கு பயந்துருக்கிறேன், நான் முழுமையாக அவரை நம்பி இருக்கிறேன். அதனால் நான் எதை செய்ய வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேனோ, எதை செய்ய வேண்டும் என்று நான் முயற்சி செய்கிறேனோ, அது நிச்சயமாக வெற்றிகரமாக முடியும். அதில் மாற்றமே கிடையாது. ஒருவேளை அது நடந்தாலும் நடக்கும், நடக்காமல் போனாலும் போகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். அப்படிங்கிறது தான் திட நம்பிக்கை. அப்போ கடவுள் எல்லா சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் எனக்கு நான் முன்வைத்திருக்கிற அந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை, அதுதான் திட நம்பிக்கை. இந்த திட நம்பிக்கை யாருக்கு வருதுன்னா கர்த்தரோட பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு வருமா. அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இந்த நம்பிக்கையினால், இந்த திட நம்பிக்கையினால், இந்த வைராக்கியத்தினால என் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த நம்பிக்கையினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமா. எப்படி பிள்ளைகளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து நம்ம அப்பா ரொம்ப திட நம்பிக்கையாக இருந்தார், அதனால் அந்த காரியம் நிறைவேறிச்சு, கர்த்தர் நம்ம அப்பாவை கைவிடலை, நம்ம அப்பா கர்த்தருக்கு பயந்து இருந்ததுனால அவர் எடுத்த முயற்சியில் வெற்றி அடைஞ்சார், இன்றைக்கி நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் கர்த்தருடைய பயம்தான். ஆனால் அப்பா ஒரு நாள் கூட இது நடந்தாலும் நடக்கும், நடக்காமல் போனாலும் போகும்னு எங்ககிட்ட சொன்னதே கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும், எந்த காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுவார். ஆண்டவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவார். அதனால் நாங்களும் இனிமேல் கர்த்தரை முழுமையாக நம்பி இருப்போம், நாங்கள் கடவுளுக்கு பயந்து இருக்கிறோம். அதனால் அப்பாவுடைய வாழ்க்கையில் எப்படி கர்த்தர் முழுமையாய் எல்லா காரியங்களையும் நிறைவேற செய்தாரோ அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்வார். அப்பா எப்படி திட நம்பிக்கையாக இருந்தாரோ அதே போல் நாங்களும் திட நம்பிக்கையாக இருக்கிறோம். அப்போ கர்த்தரே எங்களுக்கு அடைக்கலமானவர், அவரை தவிர வேறு யாரும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற இந்த அடைக்கலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். எப்போ நாம் கர்த்தருக்கு பயந்து திட நம்பிக்கையோடு இருக்கிறப்ப. பிரியமானவர்களே, நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்முடைய பிள்ளைகளும் செய்வார்கள். நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படியே நம்முடைய பிள்ளைகளும் வாழ்வாங்க. நாம் கர்த்தருக்கு பயந்து இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து இருப்பாங்க. நாம் திட நம்பிக்கையோடு இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளும் திட நம்பிக்கையோடு இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரிடத்தில் அநேக நன்மைகளை பெற்று கர்த்தரே அடைக்கலம் என்கிற அந்த வைராக்கியத்தோடு அவங்க இருப்பாங்க. நிச்சயமாகவே இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நம்ம வாழ முடியும். நாம் நம்மை அடையாளம் காண்பித்து கொள்ளவும் முடியும். இருப்பீங்களா?
நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவரே நமக்கு அடைக்கலமானவர். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நாங்கள் உமக்கு பயப்படுகிறபடியினாலே நாங்கள் திட நம்பிக்கையோடு இருக்கிறோம். எல்லாவற்றையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறீர் என்கிற திட நம்பிக்கை, முழு நம்பிக்கை நாங்கள் உம்மீது வைத்திருக்கிறோம். எங்கள் கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நலமானதாய் முடித்து கொடுக்கிறவர், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படி திட நம்பிக்கையாக இருக்கிறோமோ, நாங்கள் எப்படி கர்த்தருக்கு பயந்திருக்கிறோமோ, அதே போல் எங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்திருந்து திட நம்பிக்கையோடு இருந்து நீரே அவர்களுக்கு அடைக்கலம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு உம்முடைய செட்டைகளுக்கு கீழாக அவர்கள் அடைக்கலம் போக நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.